என்னப்பா நீ காப்பி வந்திருக்க? செல்வி எங்க? இன்னும் எழுந்திருக்கீங்க? எழுந்திருக்கலையா? பசங்களாம் எழுந்துட்டாங்களா? அவங்களும் எழுந்திருக்கீங்க. ஆ, விஸ்வநாதா, விஸ்வம், டேய் விஸ்வ, என்னடா முடிவு எடுத்த? ஐயோ, ஃப்ளவர் வேஸ் ஃபுல்லா பூவா ரொப்பி தள்ளிட்டியா? பைத்தாடா பைத்தாடா. டேய், இப்ப ஃப்ளவர் வேஸ் மட்டும் நிறைஞ்சில்லடா, என் மனசும் நிறைஞ்சு இருக்கு. திருட்டு பய ஃப்ளவர் வேஸ்லயே கல்யாணத்தை முடிச்சுலான்னு பாக்குறியா? பைத்தாடா, எப்படா கெட்டி மேளம்? ஆனா கல்யாணம் கோவில்ல தான் நடக்கும். நோ இன்விடேஷன், நோ ஜானவாசன், நோ கும்பல், நோ கலாட்டா, நோ தடபுடல். தாலி உண்டோ இல்லையோ, இல்ல அதுவும் நோ தாலியா? கல்யாணத்துல கலந்துக்கிறவங்க நீங்க, என் குழந்தைங்க, ஐயர், அவ்வளவுதான். ஐயர் மட்டும் இருக்கிற பைத்தாரா, அவர் செய்யற காரியத்தை நான் செய்ய மாட்டேனா? ஓஹோ, தம்மடிக்கிற ஐயர்னு ஒதுக்கி வச்சுட்ட போல இருக்கு. இந்த பாருப்பா, என் ஒய்ஃபை மாத்திரம் இன்வைட் பண்ணும். ஏன்னா அவளுக்கு ஒருவேளை சமையல்காரி மிச்சமாகும் போலியோ. ஷூர் ஷூர். அவங்க இல்லாமலா? வாமா குழந்தை, கல்யாணம் வா. பிரசாதுக்கு எனக்கு லெட்டர் போட்டு உடனே வர சொல்லுங்க. பிரசாதா வேண்டாமா? வரட்டும்பா, வயசு வந்த பிள்ளை, அப்பன் கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பிள்ளைண்டான்னு கிடைக்கிறது. வரட்டும் வரட்டும். அவனை பார்க்க எனக்கு தைரியம் இல்லை, கூச்சமா இருக்கு. கூச்சம் பைத்தாரா? என்னைக்காவது பார்த்துதான் ஆகணும். அந்த நேரத்துல பாத்துக்கிறேன், நாட் பிஃபோர் தட். இல்லைங்க, பிரசாத் வீட்டுக்கு மூத்த பிள்ளை, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். இந்த விஷயத்துல மட்டும் யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சரி சரி சரி. நோ சீமந்த புத்திரன், நோ சீர்வரிசை, நோ தட்சிணை, நோ வரதட்சிணை, நோ நாதஸ்வரம், நோ ரிசப்ஷன், நோ ஃபேண்டா, நோ ஃபர்ஸ்ட் நைட். மணவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், மணவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள், விதிவகையை முடிவு செய்யும் வசந்த கால நீரலைகள். நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள், நீரலையில் முடிந்ததெல்லாம் நெஞ்சில் வந்த நினைவலைகள், நினைவலைகள் முடிந்த இடம் தாய் மகனாம் சூழ்நிலைகள், தாய் மகனாம் சூழ்நிலைகள். வா பிரசாத், வா. நீ வர்றத எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்க கூடாதா? தெரிஞ்சிருந்தா காரை சேலத்துக்கு அனுப்பியிருப்பேன். பாரு, நீ வர்ற நேரத்துக்கு பசங்கள்லாம் கூட வீட்டுல இல்ல. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? என்னங்க, உங்களை தானே. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். யார் வந்திருக்காங்க? என் பிள்ளை வந்திருக்கான். உன்னை பார்க்க வைக்கப்படுறாரு பாவம். சரி சரி, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கோ, சாப்பிடலாம். போடா கண்ணா, போ.
பாயசம் வச்சு உனக்கு சாப்பாடு போடணும். நீதான் கல்யாணத்துக்கு கூட வரலையே. இந்த புத்தகம் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா? தேங்க்ஸ். பிரசாத், உன் ரூம் மாடியில இல்ல, கீழதான் இருக்கு. நான் தான் மாத்திட்டேன். ठीक है? வாப்பா வா. வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷமா ஒண்ணும் இல்லையா? கல்யாணம்ங்கிறது ஒரு விசேஷமான விஷயம்னா வீட்டுல விஷயம் இருக்கு. என் சங்கடத்தை நீ இந்த கல்யாணத்துல உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? இதெல்லாம் கெட்ட பழக்கம். கிருஷ்ணா, காசு திருப்பி எடுத்துட்டு போ. பெட் காபி சாப்பிடுறது என் பழக்கம். இந்த வீட்டு பழக்கத்தை எல்லாம் தான் ஒண்ணுன்னா மாத்திட்டு வரேனே. எழுந்திருப்பா. இந்த பேஸ்ட் பிரஷ் போட கண்ணா, போ. என்ன? ஓஹோ, என் கை பட்டதும் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்கா? ஆனா இது 200 வோல்ட் இல்ல, 2000 வோல்ட். தாயின் ஸ்பர்சம், மதர்ஸ் டச். ठीक है? இது வந்துட்டே இருக்கா? பாப்பா வா. ஏன் ராதாமா ஒரு மாதிரி இருக்குது? என்னப்பா என்னாச்சு சொல்லு. ஒண்ணும் இல்ல. பாத்தியா, சும்மா சொல்லப்பா. கோல் போஸ்ட். கோல் போஸ்டா? என்ன அவன் கோல் போஸ்ட் சொல்லிட்டு போறான்? கோல் போஸ்ட் எத்தனை இருக்கும்? 2. அதான். சொல்லுங்க, பிரசாத் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சும்மா இருந்த எப்படி? சொல்லுங்களேன். நீயே சொல்ல. பிரசாத், இனிமே அப்பாவோட எச்சரிக்கை பொறுப்புகளை நீதான் ஏற்றுக்கணும். அப்போ மொத்தம் வேலை? அந்த வேலையை நீ ராஜினாமா பண்ற. இல்ல, எனக்கு இங்க பிடிக்கல. நான் வந்து அபிப்பிராயம் கேட்கலையே. அப்படின்னா நாங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். நாளையில இருந்து அந்த வேலைகளை அட்டெண்ட் பண்றேன். ठीक है? பாத்தியாரா, அனுமதி போதான்னு சொல்லிட்டு கம்பல்சரியா ரிட்டையர் பண்ணி உட்கார வச்சுட்டா.